கூட பிறந்த அதை என்ன சொல்லுவோம்? அதை ஃபேமிலியா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரே ரத்தத்தோட நம்ம என்னவா சொல்லுவோம்? ஃபேமிலியா சொல்லுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எனக்கு ஒரு ரத்தம் தான், எங்கள் அண்ணனுக்கு ஒரு ரத்தம் தான், எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரத்தம் அப்படி சொல்லணும்னு என்ன உண்டாகுது? அந்த இடத்துல ஒரு ஐக்கியம், என்ன ஐக்கியம் உண்டாகும்? ஒரே குடும்பம் சொல்லி உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போ இதில் அர்த்தம் புரிஞ்சுன்னா நீங்க பேச மாட்டீங்க, பிரிவினை ஆக மாட்டீங்க. நாமெல்லாம் கிறிஸ்துக்குள்ள ரசிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவ இயேசுவில் கழுவப்பட்டிருக்கிறோம், நாம் கிறிஸ்துவ இயேசு நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பிதாவின் பரிசுத்தால நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நாமெல்லாம் ஒரே குடும்பம் தானே. எப்படி நமக்குள்ள பிரிவினை உண்டாகும்? உண்டாகாது. அதான் நம்ம எல்லாம் ஒரே இடத்துல கழுவப்பட்டிருக்கிற சிந்தனை நமக்கு என்ன செய்யாது? கிடையாது. நம்முடைய அந்த ஏக யோசனை நம்மகிட்ட கிடையாது, அந்த ஏக மனது நம்மகிட்ட கிடையாது, அந்த ஏக காரியம் நம்மகிட்ட கிடையாது. பிரிவினை உண்டாகும். வாசிக்கலாம். கலாத்தியர் 3 சங்கீதம் 131 வாசிங்க. சங்கீதம் 131.